நீங்க ஜட்ஜா இருக்கும்போது உங்ககிட்ட தான் சொன்னாரு அவர். உங்க காதுல கேட்கல. என்ன மக்களே, வீடியோ பாத்தீங்களா? நடந்துகிட்டு இருக்கிற கோர்ட் டாஸ்க் முடிச்சுட்டு ஒட்டுமொத்த ஹவுஸ் மட்டும் வெளியே இருந்ததுக்கு அப்புறம் கமருதீன் கடைசியா வர்றாங்க. வெளியே வந்த கமருதீனை விஜய் பார்வதி உள்ள இழுத்து அந்த ரூம்குள்ளார 2 பேரும் என்ன பேச வேண்டி இருக்கு, என்ன பண்றாங்க, என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு, எல்லா ஹவுஸ் மட்டும் வெளியே போனதுக்கு அப்புறம் ஆல்ரெடி இவங்க பண்ணின ஒரு தவறுக்காக தான் இந்த கோர்ட் டாஸ்க்ல இன்னைக்கான தீர்ப்பே நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கான ஜட்ஜ்மெண்ட்டும் இவங்க பண்ணின அந்த விஷயத்துக்காக தான் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி வந்து விஜய் பார்வதி கமருதீனும் மைக்கு மாட்டாம பிக் பாஸ் வீட்ல ஒரு சில இடங்கள்ல நிறைய ரகசியங்கள் பரிமாறிக்கிட்டதாகவும், அத வந்து செய்யக்கூடிய விதிமீறல் செயல தவறுன்னு சொல்லியும் பிக் பாஸ் வந்து அடிக்கடி வார்ன் பண்ணிட்டு இருந்தாரு. 1 தடவை இல்ல, 2 தடவை இல்ல, அதிக முறை வார்ன் பண்ணதுக்கு அப்புறமும் திரும்பவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க 2 பேரும் மைக்க மாட்டாம அங்கங்க ஒரு சில ரகசியங்கள் பரிமாறிட்டு வந்ததுனால, பிக் பாஸ் வந்து இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட் யாருக்குமே இனிமேல் டீ, காஃபி, முட்டை எதுவுமே கிடையாதுன்னு எடுத்து வச்சுட்டாங்க. அப்படி ஒரு விஷயம் நடந்ததுனால அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்டும் டீ, காஃபி, முட்டை இல்லாம பயங்கர டென்ஷன் ஆகி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற கோர்ட் டாஸ்க்ல விஜய் பார்வதியும் கமருதீனும் மைக்கு மாட்டாம பேசுனதுனால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எங்களுடைய அடிப்படை தேவையான டீ, காஃபி, முட்டையை வந்து தடை பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கான தீர்வு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிற இந்த கோர்ட் டாஸ்க்ல தான் எங்களுக்கான நீதியை வழங்கணும்னு சொல்லிட்டு ரம்யா, நம்ம சுபிக்ஷா, திவ்யா இவங்க 3 பேரும் வழக்கு தொடர்றாங்க. அந்த வழக்கு முடிச்சுட்டு ஒட்டுமொத்த ஹவுஸ் மட்டும் பிக் பாஸ் வீட்டு அந்த கோர்ட் டாஸ்க் நடக்கிற ரூம்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் கமருதீன் கடைசியா வர்றாங்க. வெளியே வந்த கமருதீனை விஜய் பார்வதி உள்ள இழுக்க வேண்டிய அவசியம் என்ன? இவங்களுக்கு என்னதான் வேணும்? மைக்க மறைச்சு ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த தவறுகளை தாண்டி ரூமுக்குள்ள இழுத்து பேசும்போது திரும்பவும் பிக் பாஸ் வந்து வார்ன் பண்றாரு. அந்த வீடியோ கிளிப்பை நீங்களே பாருங்க. பாரு, கமருதன், பாரு, கமருதீன் வெளியே வாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் பிக் பாஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி செயல்களை இவங்க ஏன் செய்யணும்? மைக்க மறைச்சுக்கிட்டு அப்படி என்னதான் பேசிக்கிறாங்க? இந்த மாதிரி எல்லாரும் வெளியேறதுக்கு அப்புறம் இந்த டாஸ்க் ரூம்ல இருந்து வெளியே வராம இவங்க என்னதான் ட்ரை பண்றாங்க? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க சொல்லுங்க மக்களே. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விஜய் பார்வதியும் கமருதீனும் எதை தான் ட்ரை பண்றாங்க? என்னதான் வேணும்? ஆல்ரெடி கமருதீனை வந்து நிறைய வாட்டி விஜய் பார்வதியும் கமருதீனும் பிக் பாஸ் மாறி வாரி வார்னிங் கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனைகள் நடந்தா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விதிமீறலான செயல்களை செய்யாம இவங்க சரியான செயல்கள் செய்வாங்கன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ 1 செகண்ட் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.